Hello everyone, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரியே வீடியோஸ் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இது மாதிரி கான்டென்ட் பார்க்கணுன்னா என்னோட சேனலை ரெஃபர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லையும் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு வந்துட்டு கைடன்சஸ், ஐ திங்க் லாஸ்ட் டைம் நான் வந்து பண்ணியிருந்தேன் பிளானட் கார்டு அண்ட் ஜோடியா கார்டு வச்சுட்டு. ஸோ ஐ திங்க் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இட்ஸ் நார்மல் கைடன்ஸ் லைக் ஐ வாண்ட் டு கிவ். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஜோடியாக் சைன் அப்படிங்கிறதுனால அந்த ரெஸ்பெக்டிவ் ஜோடியாக்கு மட்டும் கிடையாதுங்க. அந்த குறிப்பிட்ட ராசி நான் எடுக்கிற இந்த 3 கார்டில் ஓகே, இப்போ வந்து லியோ, லிப்ரா, ஸ்கார்பியோ நான் எடுக்கிறேன்னா இவங்க மட்டும்தான் இந்த மெசேஜ்னு கிடையாது. ஓகேங்களா, நான் வந்து இந்த ஜோடியாக்கை வச்சுட்டு நான் ரீடிங் கொடுக்கல. ஸோ இந்த கார்டில் இருக்கிற மெசேஜ் அது வந்து நான் ஜென்ரலாக எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ எனி ஜோடியாக் எந்த ராசிக்காரங்களுமே வந்துட்டு இந்த வீடியோவை பார்க்கலாம். எல்லாருக்கும் நான் பொதுவாக தான் போடுறேன். நான் ஜோடியாக் ரீடிங்ஸுங்கிறத நான் போடவே இல்லை. ஓகேங்களா, சப்போஸ் நான் இந்த ஜோடியாக் இவங்க குறிப்பிட்ட இந்த ஸ்கார்பியோ இவங்க மட்டும்தான் பார்க்கணுன்னா நான் மென்ஷன் பண்ணுவேன். பட் திஸ் இஸ் நாட் ஜோடியாக் ரீடிங். ஓகேங்களா, இது வந்து ஜென்ரல். நான் இதில் இருக்கக்கூடிய இந்த மெசேஜஸை பொதுவாக எல்லாத்துக்குமே வந்துட்டு கைடன்ஸ் மாதிரி தரேன். தி சேம் வித் பிளானட் கார்ட்ஸ் ஆல்சோ. ஓகேங்களா, ஸோ வெஸ்டர்ன் நெப்டியூன் மூன். ஓகே, ஸோ வந்து இருக்கிற கைடன்ஸஸை ஜென்ரலாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த ராசிக்காரங்க தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா, ஸோ எனி ஒன் கேன் சி. ஆக்சுவலி லாஸ்ட் டைம் அதை நான் வந்து கிளாரிஃபை பண்ணேன். ஆக்சுவலி ஃபர்காட், மறந்துட்டேன். பட் திஸ் டைம் வந்து நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். யார் வேணாலும் பார்க்கலாம். இது 12 ராசிக்காரங்கன்னு கிடையாது. ஓகேங்களா, ஸோ வந்து ஓகே, இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளானட் கார்ட்ஸ் நான் வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து மூன், நெப்டியூன், வெஸ்டா இந்த 3 கார்டில் இருக்கக்கூடிய மெசேஜஸை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்ப்போம். இது நான் வந்து கம்பைன்டு மெசேஜஸ், கம்பைன்டு கைடன்ஸாகவும் தரேன் அண்ட் இண்டிவிஜுவல் கைடன்ஸஸாகவுமே தரேன். ஐ ஹோப் ஜஸ்ட் உங்களோட இந்த கைடன்சஸ், நான் கொடுக்குற இந்த கைடன்சஸை நீங்கள் உங்களோட ரியல் லைஃபோட வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ டெஃபினட்டாக அது உங்களுக்கு எந்தெந்த விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதோ டெஃபினட்டாக அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா மூன். ஓகே, ஸோ மூன் அப்படிங்கிறப்போவே சப்கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ், சென்சிட்டிவ், இன்னர் எமோஷன்ஸ், ரெஸ்பான்சஸ். ஸோ மூன் கார்டு இட்ஸ் கம்ப்ளீட்லி அபவுட் வந்து எமோஷன்ஸ். மூன் எனர்ஜி எல்லாமே வந்துட்டு உங்கள் எமோஷன்ஸை வந்து குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா, சரி, நம்ம வந்து நைட்டு படுக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலி நிறைய விஷயங்கள் அன்னைக்கு என்னென்ன டேல அந்த நாளில் என்ன நடந்துச்சு அது மாதிரி எல்லா விஷயங்களுமே அப்போ தான் நம்ம மைண்டில் அப்படியே ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். காலையிலேருந்து நைட்டு நம்ம தூங்க போகிற வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு வேலையில் பிஸியாக இருப்போம். அப்போ ஒன்றுமே தெரியாது, நிறைய நடந்திருக்கும், ஒன்றுமே தெரியாது. பட் நைட்டு படுக்க போகிறப்ப தான் வந்துட்டு எல்லா எமோஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வரும். என்னென்ன எக்ஸ்பீரியன்சஸ், என்னென்ன ஒரு ரியாக்ஷன்ஸ் நடந்துச்சு, அது எல்லா விஷயங்களுமே வந்துட்டு அந்த டைமில் உங்கள் ரொம்ப ரொம்ப ஹெவியாக வந்து உங்களுக்கு உங்கள் மெமரியில் வந்து ப்ளே ஆகிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா டே டைமில் உங்களுக்கு வரக்கூடிய ஓவர் திங்கிங்கை நீங்கள் ஸ்டாப் பண்ணுவீங்க, உங்களால் முடியும். வெயிட், ஓகே. பட் வந்து நைட் டைமில் வரக்கூடிய ஓவர் திங்கிங் உங்களால் ஸ்டாப்பே பண்ண முடியாது. அப்போ தான் பயங்கரமாக கோபம் வரும். உங்கள் எமோஷன்ஸ் ரொம்ப 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 டீப்லி ஹர்ட் ஆகும். கோபம் பயங்கரமாக வரும், தூங்க முடியாது. ஓகேங்களா, ஸோ வந்து உங்களோட இன்னர் செல்ஃப் வந்துட்டு ரொம்ப ஹைலி வந்துட்டு அந்த நைட் டைமில் பாதிக்கும். ஸோ நீங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூனோட சப்போர்ட், மூனோட எனர்ஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உங்களோட எமோஷன்ஸை ஸ்டேபிளாக வைக்கிறதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்குல்ல, நிறைய ட்ரீம்ஸ். ஒரு சில ட்ரீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு யாருன்னே தெரியாது, திடீர்னு அந்த ஒரு பர்சன்ஸ்லாம் வருவாங்க, நியூ பர்சனாக இருப்பாங்க, இல்லைன்னா மீனிங்கே இருக்காது அந்த ட்ரீம்க்கு. ஒரு சில ட்ரீம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அட்வைசபிளாக இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களால் ட்ரீமை நெக்ஸ்ட் டே அடுத்து தூங்கி எந்திரிச்சு உங்களால் அந்த ட்ரீமை நோட் பண்ண முடியும். சரி நாள் ஞாபகம் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு ட்ரீம் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது, ஏதாவது ஒன்று சொல்லியிருக்காங்க, ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் நோட்ஸ் கூட எழுதி வச்சுக்கோங்க.
அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் அந்த டைமில் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அந்த ட்ரீம் வந்தப்போ. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் உங்களோட ட்ரீமில் ஒரு மெசேஜ் கண்டிப்பாக இருக்கும், ஒரு ஹிடன் மெசேஜ் இருக்கும். உங்கள் லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதுமே வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த தேர்ட் பர்சன் யாருன்னே தெரியாமல் ஒரு சில ஈவெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் ட்ரீமில் நடக்கும். அது எல்லாமே உங்களோட வரக்கூடிய அப்கமிங் டேஸில் வரக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அடுத்த நாள் எந்திரிக்கிறப்போ உங்களுக்கு ட்ரீம்ஸில் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் நோட் இட் டவுன் இஃப் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நான் உங்களோட சென்சிட்டிவ் இன்னர் எமோஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மூன் எனர்ஜியோட வந்து ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆகும். ஸோ அதனால மோஸ்ட் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா நைட் டைமில் ரொம்ப ரொம்ப சஃபர் ஆவீங்க. டே டைமை விட நைட் டைம் வந்து தூக்கம் இருக்காது. அண்ட் நைட் டைமில் வரக்கூடிய அந்த ஒரு தாட்ஸாக இருக்கட்டும், மெமரிஸாக இருக்கட்டும், எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பீக்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எமோஷன்ஸாக இருக்கட்டும், ஃபீலிங்ஸ் இது எல்லாமே வந்து போகும். இதை வந்து நீங்கள் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு ஓவராக அனலைஸ் பண்ண வேண்டாம். அதாவது எமோஷன்ஸு ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம். ஆல் டைம் எவ்ரி டைம் இது வரவே கூடாது, இந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் எனக்கு வரவே கூடாது, எமோஷன்ஸ் வரவே கூடாது லைஃப் லாங் அப்படின்னு யூ கான் சே இட். பட் அந்த டைமில் எமோஷன்ஸ் வருது அப்படின்னா அது அந்த ஒரு ஓவராக அனலைஸ் பண்ணாமல் அதுக்கு ஒரு மீனிங் கொடுக்காம ஜஸ்ட் நீங்கள் உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பண்ணலாம் தட் மோமெண்ட். ஓகேங்களா? சரி, உங்களோட ஃபீலிங்ஸ் அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத கேளுங்க. பிகாஸ் உங்கள் ஃபீலிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன் மேலேயா இருக்கட்டும், இல்லை ஒரு சில விஷயங்களும் ரொம்ப டூ மச் ஆஃப் ஃபீல் பண்ணுறீங்க, அதுக்கு தேவையே இல்லை. ஸோ அதனால தான் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்துட்டு அதிக எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்ஸ் கொடுக்காதீங்க. அது வந்து ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ரிசல்ட் ஆர் அவுட்கம், எனிதிங், அட்டாச்மெண்ட்டே வேண்டாம். ஸோ இப்போ வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீமேல், உங்கள் அம்மாவாக இருக்கலாம், இல்லை ஒரு சிஸ்டர், இல்லை உங்கள் ஒய்ஃப், இல்லைனா வந்து ஒரு ஃப்ரெண்ட், யார் வேணா இருக்கலாம், ஒரு கேரிங் ஆன ஒரு ஃபீமேல், அவங்க கிட்ட வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு சப்போர்ட் எமோஷன்ஸ் வந்துட்டு கிடைக்கும். ஒரு சில பேருக்கு அவங்களோட ஓன் ஃபேமிலி கிட்ட இருந்து கிடைக்கல அப்படின்னா அவுட் சைடில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கூட ஒரு கிடைக்கும். ஸோ சம் ஃபீமேல் அவங்க வந்து உங்களுக்கு அந்த அன்பு, பாசம் அது எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் என்னென்ன விஷயங்களுக்கு மன போராட்டங்கள் அதிகமாக இருக்குதோ அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நைட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு உங்கள் எமோஷன்ஸ் ரிலேட்டடாக வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் டூ மச்சாக வந்து அந்த டைமில் திங்க் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. ஒரு தாட்ஸ் வருது அப்படின்னா மைண்டை டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை இந்த தாட்ஸில் இருக்க மெசேஜஸ் ஏன் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு லெட் கோ பண்ணுங்கள். அதுவே ஓவர் திங்கிங் டூ மச்சாக அனலைஸ் பண்ண வேண்டாம். இட் வில் டிஸ்ட்ராய் யுவர் இன்னர் பீஸ். உங்களோட இன்னர் பீஸை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிவிடும். நைட்டு தூக்கம் வராது. அண்ட் நெக்ஸ்ட் டே உங்களோட எல்லா ப்ரொடக்டிவான எல்லா வேலைகளும் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ மூன் எனர்ஜிங்கிறது உங்களோட எமோஷன்ஸை குடிக்கக்கூடிய விஷயம். ஸோ நீங்கள் நியூ மூன், ஃபுல் மூன் அப்போ வந்துட்டு நல்ல ப்ரே பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ மூன் எனர்ஜியோட அதிகமாக கனெக்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அது உங்களோட எமோஷன்ஸ் அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப் வித் ஃபேமிலி, இல்லை எந்த மெம்பர்ஸ் கூட உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கார்டு வந்து நெப்டியூன். நெப்டியூன் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். Your fantasies, earnings, longings and potential for illusion. Okay. ஓகே. ஸோ ஒரு சில பேர் வந்துட்டு நீங்கள் மேஜிக் அதை வந்து ரொம்ப நம்புறீங்களா? நிறைய ட்ரீம்ஸ் இருக்குங்க, அதில் நிறைய இல்லூஷன்ஸ், நிறைய ஏக்கங்கள் ஆல்சோ இருக்குது உங்களுக்கு. அதாவது உங்களோட ஒரு சில பேர் வந்து நீங்கள் ஆசைப்படுற விஷயம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது வந்து கிடைக்காது. இட்ஸ் லைக் ஒரு இல்லூஷன் மாதிரி, ஒரு ஃபேண்டசிஸ், நிறைய ஃபேண்டசிஸ் இருக்குது. ஒரு சில இடங்களுக்கு நான் போகணும், ஒரு சில பர்சன்ஸை நான் மீட் பண்ணணும், லைக்
பாப் ஸ்டார் செலிப்ரிட்டிஸோட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், மீட் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு ஃபேண்டசிஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இருக்கு. ஃபேண்டசி இருக்கிறது இட் இஸ் ஃபைன், பட் நீங்கள் அதில் ரொம்ப டீப்பாக இன்வால்வ் ஆகுறீங்களா, அதோட அட்டாச்மெண்ட் ஆகுறீங்களா? ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபேண்டசியான உலகத்துக்குள்ளார ரொம்ப டீப்பாக இறங்குறீங்க. ஒரு மூவிஸ் டெலிவிஷன்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த ஒரு பாப் ஸ்டார்ஸ் நான் சொன்ன மாதிரி அவங்களோட விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப டீப்பாக ரிசர்ச் பண்ணுறீங்க, அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அண்ட் அது ரிலேட்டடாக நிறைய ஃபேண்டசிஸ் ஆசைகளை வளர்த்துக்கிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரியல் லைஃப்பில் இருந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்குது. ஃபேண்டசி இஸ் ஓகே, அதுக்காக நம்ம வந்து டூ மச் எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கணும்னு கிடையாது. ஃபேண்டசி இருக்கிறது ஓகே தான், பட் அதில் டூ டுவெல் ஆக வேண்டாம், ரொம்ப ரொம்ப அதில் டுவெல் ஆக வேண்டாம். ஓகேங்களா? ஒரு சில பேர்த்துக்கு வந்து நீங்கள் லைஃப்பில் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, லோவாக இருக்கீங்க, எதுவுமே புதுசாக ஒரு வாய்ப்புகள் வந்தாலுமே என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா பிகாஸ் நீங்கள் அந்த ஃபேண்டசி உலகத்திலே இருக்கீங்க. ஒரு நாளில் உங்களால் அந்த ஒரு எதர் வந்து உங்கள் லைஃப்பில் இருக்க பிரச்சனைகள் அந்த எமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தரீங்க, அப்படி இல்லைன்னா அந்த ஃபேண்டசியான உலகம் தேவையில்லாத இல்லூஷன்ஸ் அதுக்கு வந்து ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள், உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள், உங்கள் பிரச்சனைக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொண்டு வரத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வந்து உங்கள் கண்ணை மறைக்குது. ஐடியாஸ் தெரியல. இப்போ புதுசாக ஏதாவது ஒரு சேஞ்சஸ், புதுசாக நீங்கள் வேற ஒரு ஊருக்கு போய் நீங்கள் கெரியரில் இருக்கீங்க, நீங்கள் வேற ஒரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு பண்ணணும், வேறு பிளேஸ்க்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் உடனே முடிவெடுக்க முடியல. பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதோ ஒரு தாட்ஸ்லேயே இருக்கீங்க. அந்த ஒரு டைம்லி டெசிஷன் மேக்கிங் எடுக்க முடியாமல் இருக்கு. இது ப்ரொஃபஷ்னல்னு கிடையாது, பர்சனல் ஆல்சோ அஃபெக்டிங். ஓகேங்களா? அந்த இலூஷன்ங்கிறது வேண்டாம். பிகாஸ் அது உங்களோட லைஃபுக்கு உங்களோட க்ரோத்துக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது, இன்னொரு ஸ்ட்ரெஸ்ஸு தான். உங்களுக்கு ஏற்கனவே இருந்த மற்ற ஸ்ட்ரெஸ்ஸோட இதுவும் இன்னொரு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ஆட் ஆகும். ஓகேங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் எதுலையுமே வேண்டாம். ஜஸ்ட் இப்படி ஒரு சாங் லிசன் பண்ணுறீங்க, ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஃபேண்டசி இதிலே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை என்ஜாய் பண்ணுங்க. ஜஸ்ட் அந்த சாங்ஸ் லிசன் பண்ணணும்னா பண்ணுங்க, பட் அதுக்காக அதிலே ஓவர் அட்டாச்மெண்ட் வேண்டாம். ஓகேங்களா? ஏன்னா வந்து அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய லைஃப்பை வந்து வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான பார்வையில் பார்க்கறதுக்கே அது பிளாக் பண்ணுது. நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டெடி பர்சனாக நிற்கிறதுக்குமே வந்துட்டு அது ரொம்ப பிளாக் பண்ணுது. பிகாஸ் ஒரு சில பர்சன்ஸை வந்துட்டு நம்ம ஒரு சில டாக்ஸிக்னே வச்சுக்கோமே, அந்த டாக்ஸிக் பர்சன்ஸை வந்துட்டு நம்ம ஃபைட் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய நிறைய எனர்ஜி தேவைப்படும், நம்ம மைண்டில் நிறைய ஆக்டிவ்னஸ் தேவைப்படும், ஏதாவது ஒன்று ப்ராப்பராக திங்க் பண்ணிட்டு இருக்கணும், அந்த ஒரு ஸ்பாட் டெசிஷன் மேக்கிங் தேவைப்படும். அப்போ வந்து நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும், உங்களோட லைஃப் க்ரோத் ரிலேட்டடாக வந்துட்டு அலர்ட்டாக இருக்கணும். பட் அதை விட்டுட்டு இந்த ஃபேண்டசி உலகத்திலே உட்காந்து வந்து டே ட்ரீமிங் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா எப்படி வந்துட்டு உங்களோட க்ரோத்துக்கு இது ஒரு வழியாக இருக்கும்? எல்லா ஐடியாஸ், உங்களோட திறமைகள், உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் அத்தனையுமே மறைஞ்சிரும், ஜஸ்ட் லைக் அ ஃபாக். அந்த ஃபேண்டசி வேர்ல்டுங்கிறது உங்களுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்கும்ல, அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், குடும்பத்தோட அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து நீங்கள் எடுக்காத வரைக்குமே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட படிச்சுட்டு ஸ்டடீஸ் வேர்ல்டில் இருப்பீங்க. அப்போ இருக்கக்கூடிய ஃபேண்டசி இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏஜுக்கு வந்த அப்புறம் ஃபேண்டசி வேர்ல்டில் டூ மச்சாக டுவெல் ஆகிறது உங்களுடைய லைஃப், உங்களோட பர்சனல் லைஃப் அண்ட் பர்சனல் நீங்கள் உங்களோட இண்டிவிஜுவல் சொல்கிறேன், உங்களோட விஷயங்கள் எல்லாமே வந்து பாதிக்கப்படும். ஓகேங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க, எந்த மாதிரியான ஒரு வேர்ல்டில் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது. ஒரு சில அடிக்ஷன்ஸ் ஆல்சோ இருக்குது, ஒரு சில பேருக்கு கம்ப்ளீட் அடிக்ஷன்ஸ் அதில். அந்த மாதிரி டைமில் வந்துட்டு சப்போஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு வந்து பிளாக் ஆகிச்சு, ஒரு ஆன்சரே கிடைக்கல அப்படின்னா அப்போது நீங்கள் எந்த ஒரு இம்பார்ட்டண்ட் டெசிஷன்ஸுமே எடுக்காதீங்க, எந்த ஒரு பதிலுமே சொல்லாதீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு பதில் சொல்லணும்,
அப்படின்னா அந்த டைமில் எதுவுமே சொல்லாதீங்க. பிகாஸ் வந்து நீங்கள் சடனாக வந்து ஒரு டெசிஷன் எடுத்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரிக்ரெட் பண்ணுற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. உங்களோட எமோஷன்ஸும் சரி, உங்களோட சென்சிட்டிவ் நேச்சருமே வந்து டுவெல் ஆகுது. அது அது வந்து ரொம்ப 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 ஒரு இம்ப்ரூவே இல்லாமல் ஒரு மாதிரி ஒஸ்ட் சைடில் போயிட்டு இருக்கு அப்படின்னா திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். இந்த ஒரு ஃபேண்டசி, இந்த ஒரு இல்லூஷன்ஸ் இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒரு சில பேர் வந்து அந்த அது நடக்காத விஷயங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் வந்து அந்த ஃபேண்டசி வைக்கிறீங்க. அப்படி இல்லைன்னா வந்து அந்த ஏக்கங்கள் எல்லாமே ஒரு பர்சன் மேலே வைக்கிறீங்க. ஒரு பர்சன் மேலே வந்துட்டு அந்த ஒரு ஏக்கங்கள், அந்த லாங்கிங்ஸ், ஏர்னிங்ஸ் எல்லாமே வைக்கிறீங்க. ஸோ அது மட்டும் வேண்டாம். ஓகேங்களா? அது வந்து உங்களை இன்னுமே டிசப்பாயிண்ட் ஆக்கிக்கிட்டே தான் இருக்கு. அண்ட் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து இந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு இதுவுமே ஒரு காரணமாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் கம் பேக் டு த ரியல் வேர்ல்ட். நெக்ஸ்ட், Vesta. The goddess within your sacred spiritual center and quiet dignity. ஓகே, இந்த கார்டு எவ்வளோ எவ்வளோ ஒரு பிரைட்டாக இருக்கு, ரைட்? சரி, இந்த உங்களோட இந்த எல்லா ப்ராப்ளம்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா, சரி இந்த கார்டை பார்க்குறப்பவுமே எவ்வளோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ பின்னாடி அந்த ஒரு சன் எனர்ஜி, சரி உங்களோட அந்த சன் எனர்ஜி ஆக்சுவலி நிறைய பேருக்கு வந்துட்டு சன்னோட அந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸும் சரி, சூரியனோட பிளெஸ்ஸிங்ஸும் சரி, அந்த ஒரு சன் ரேஸுமே வந்து உங்களுக்கு நிறைய படணும் உங்கள் மேலே. பிகாஸ் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவிட்டியை வந்துட்டு கண்டிப்பாக சன் எனர்ஜி பாசிட்டிவாக மாற்றும். ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் இருட்டிலே இருக்கீங்க. பிகாஸ் வந்து உங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக உங்களை டார்க் ஆகுது. ஸோ உங்களோட லைஃப்லையும் சரி, உங்களுக்குள்ளேயுமே வந்து ஒரு பிரைட்னஸ், ஒரு வெளிச்சம்ங்கிறது தேவைப்படுது. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு சன் ப்ரேயர் அதிகமாக பண்ணலாம். சன் எனர்ஜியோட அதிகமாக கனெக்ட் பண்ணுங்க. அண்ட் வெளிச்சம், அந்த அந்த வெளியில் இங்கே சூரியன், ஒரு சில பேர் ரொம்ப சன் கிளைமேட், எனக்கு அந்த ஹாட் கிளைமேட் ஏற்றுக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருட்டிலே இருக்கீங்க. பட் ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு சன் எனர்ஜிங்கிறது தேவைப்படுது. இது வந்து உங்கள் ஃபிசிக்கல் பாடிக்கு மட்டும் கிடையாது, உங்களோட மென்டல் ஹெல்த்துக்குமே வந்துட்டு கண்டிப்பாக தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு டார்க்னஸை வந்துட்டு பியூரிஃபை பண்ணும் கண்டிப்பாக. ஓகே. ஆனால் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகா இல்லை மெடிடேஷன் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து அதிகமாக வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் ஃபிட்னஸாக இருக்கணும், என்னோட மைண்டை வந்து நான் கிளியராக வச்சுக்கணும், எனக்கு தெரியுது எனக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குது, அதை நான் சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். பட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. பிகாஸ் வந்து நீங்கள் இல்லூஷன்ஸ்லேயே இருக்கீங்க, டே ட்ரீமிங் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அண்ட் இருட்டுக்குள்ளேயுமே இருக்கீங்க. ஸோ இந்த சன் எனர்ஜி உங்களுக்குள்ளார வராததுனால உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பாசிட்டிவிட்டி எதுவுமே இல்லாமல் இருக்கு. எனர்ஜியுமே இல்லை. ஒரு சில பேருக்கு உங்களோட சன் எனர்ஜியுமே உங்களுக்குள்ளார இல்லை. ஓகேங்களா? ஸோ அதிகமாக அவுட்டோர்ஸ் போங்க. கிளைமேட்டெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. எல்லா கிளைமேட்டுமே உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து உங்களை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கோங்க. பி ஹெல்தி. பிகாஸ் உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஒரு டார்க்னஸ், அந்த ஒரு இருட்டை வந்து வெளிச்சம் ஆக்கிறதுக்கு சன் எனர்ஜி ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களோட மைண்ட், உங்கள் எமோஷன்ஸ், இது எல்லாமே நீங்கள் குவைட் பண்ணணும். இது வந்து 24/7 எல்லா டைமே உங்களால் குவைட் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் உங்கள் எமோஷன்ஸ் வந்துட்டு ஒரு சில டைமில் நல்ல நார்மலாக இருக்கும், ஒரு சில டைமில் ரொம்ப அதிகமாகும், ஒரு சில டைமில் ரொம்ப ரொம்ப டல்லாகும். ஸோ அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிறது இருக்குதான். பட் எப்போ கண்ட்ரோல் பண்ணணும், எப்போ ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களோட எமோஷன்ஸாக இருக்கட்டும், உங்களோட மென்டல் ஹெல்த்தாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் ஹெல்த்தாக இருக்கட்டும், இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ ஐ திங்க் இந்த 3 கார்டுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் நான் தனித்தனியாக தான் எடுத்தேன். பட் இது 3மே வந்துட்டு கம்பைண்டாகவே எனக்கு மெசேஜஸ் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அவுட்டோர்ஸ் போங்க, வீட்டுக்குள்ளே இருக்காதீங்க. மோஸ்ட்லி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கொஞ்சம் உங்களோட பிளேஸில் இருந்து ஒரு கொஞ்சம் இடத்துக்கு கூட நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இருட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது வேண்டாம். நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். பட்
இந்த ஒரு illusions அந்த ஒரு ஓவராக திங்க் பண்ணிட்டு கற்பனை பண்ணிகிட்டே இருக்கீங்களா, அந்த கற்பனையை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த யோகா அண்ட் மெடிடேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சம்வேர் உங்களோட இந்த இலூஷன்ஸ்க்குமே வந்துட்டு உங்களோட கற்பனைகளுக்குமே வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரே இடத்துல இருக்காதீங்க. பிகாஸ் வந்து நீங்கள் ஒரே பிளேஸ்ல இருக்கிறனால தான் உங்களுக்குள்ளார அந்த ஒரு தாட்ஸ் எமோஷன்ஸ் அதிகமாகுது. ஜஸ்ட் அவுட்டோர் போங்க, எப்பயுமே ஆக்டிவாக இருங்க. உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்தால் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கோ அவுட் அண்ட் ரிஃப்ரெஷ் அண்ட் கம் பேக். ஓகேங்களா? ஸோ நீங்கள் தான் உங்களோட டெய்லி லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்களை வந்துட்டு எப்படி பண்ணுனா உங்களுக்கு அது செட் ஆகுமோ அது மாதிரி மாற்றணும் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான மெசேஜ். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் எனக்கு இன்னைக்கு இந்த 3 கார்ட்ஸ்லையுமே நல்ல ஸ்ட்ராங்கான மெசேஜஸ் வந்துருச்சு. அண்ட் ஆல்சோ 3மே 1-to-1 கனெக்டடாகவுமே எனக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து நீங்கள் கொண்டு வாங்க. அண்டு ஒரு சில பேருக்கு வந்து என்ன பிரச்சனைகள் என்ன நடக்குது அப்படின்னு புரியாமல் இருக்கும். ஒரு சில சிம்பிள் சொல்யூஷன்ஸ் ஆல்சோ நீங்கள் எனக்கு பர்சனலி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நான் இந்த பர்சனல் இந்த ஒரு கைடன்சஸ் நான் கொடுக்கறது வந்து பிகாஸ் ஆஃப் தட் நிறைய பர்சனல் மெசேஜஸில் வந்து கைடன்சஸ் கேட்குறீங்க. ஸோ ஐ திங்க் இந்த ஒரு விஷயமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுமே நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். பாய்.